இந்த வீடியோவில் துபாயில் ட்ரோன் வாங்கலாமா வேணாமா, அப்படி வாங்குறதா இருந்தால் ட்ரோன் ஷாப் துபாயில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரோனை எப்படி சேஃபாக இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரோன் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துபாய்க்கு ஃபேமிலியாக டூர் போயிருந்தேன். நிறைய போஸ்ட் போட்டிருந்தேன். அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ரீசெண்டாக. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா 5 நாள் ட்ரிப்பு. அந்த 5 நாள் ட்ரிப்பில் வந்து எல்லாமே பிளான்டு, ப்ரீ பிளான்டு தான். இந்த நாள் இந்த டைமில் நாங்கள் இங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு போனது தான். ஸோ டெடிகேட்டடாக ட்ரோன்ஸுக்காக வந்து இங்கே போக போகிறோம் அங்கே போக போகிறோம்லாம் எந்த பிளானுமே போடல. நார்மலாக ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா துபாயில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி இடங்களில் நான் எங்கெங்கெல்லாம் ட்ரோன் ஷாப் இருந்ததை பார்த்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் துபாயில் யாரா இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே துபாய் போயிட்டு ட்ரோன்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்கே வாங்குனீங்க, எங்கே பெஸ்ட் ப்ரைஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. ஆல்ரெடி டே 1 டே 2லாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக டே 3 வந்து நாங்கள் புர்ஜ் கலிஃபா போயிருந்தோம். புர்ஜ் கலிஃபாக்கு கீழே தான் வந்து துபாய் மால் இருக்கும். அங்கே ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும். துபாய் மால்க்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் புர்ஜ் கலிஃபாவோட டாப்புக்கே வந்து போக முடியும் அந்த லிஃப்ட் மூலமாக. அந்த புர்ஜ் கலிஃபா பற்றின வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ட்ரோன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். துபாய் மால் ரொம்ப பெரிய மால். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது, இவ்வளோ பெரிய மாலாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரோன் ஷாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா துபாய் மால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருந்தது. ப்ளே ஸ்டோரில் கனெக்ட் பண்ணி ஏற்றிட்டேன். அங்கே வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கே யார் போனாலுமே வந்து வைஃபை வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண DJI ஸ்டோர்னு சர்ச் பண்ண எந்த ஒரு கடையுமே வரல. எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு தனி இடமே இருக்குது, பெரிய இடம் அது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா வந்து ஷரஃப் டிஜி, வெர்ஜின் அந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்தது. நம்ம ஊரில் எப்படி ரிலையன்ஸ் டிஜிட்டல், குரோமா, அப்புறம் பூர்விகா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்குன்னு தனியாக ஷாப்புங்க இருக்கோ அந்த மாதிரி துபாய் மால்லையுமே பார்த்தீங்கன்னா ஷரஃப் டிஜி, வெர்ஜின் அப்படின்ற மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா வந்து ஷரஃப் டிஜி அப்படின்ற அந்த ஒரு கடைக்கு. உள்ள நான் ஆக்ஷன் கேமராலாம் எடுத்துகிட்டு போனேன், பட் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அங்கே இருந்த ட்ரோன், அதோட ப்ரைஸிங், என்னென்ன மாடல், எப்படி வந்து அதை ஷோ கேஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் ஃபோன், லேப்டாப்லாம் எப்படி டிஸ்பிளேக்கு அந்த டேபிள் மேலே வைப்பாங்களோ அதே மாதிரி தான் ட்ரோனுமே வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க. ரிமோட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் அதோட ஃப்ளைமோர் காம்போ என்ன ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் கிட் என்ன ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஷரஃப் டிஜின்ற அந்த கடையில் தான் வந்து ப்ரைஸிங் வந்து நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோலேயே வந்து மோஸ்ட்டாக எல்லா ப்ரைஸிங்கும் வந்து கவர் பண்ணிட்டேன். அந்த ஷரஃப் டிஜியில் பார்த்தீங்கன்னா DJI Mini 3 ஃப்ளைமோர் காம்போ, Mini 3 Pro கிடையாதுங்க, Mini 3 ஃப்ளைமோர் காம்போ RC கண்ட்ரோலரோட வருது பார்த்தீங்களா, அந்த காம்போ வந்து ப்ரைஸ் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 3399 திராம் இருந்தது. அதை இந்தியன் ருபீஸ்க்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 76,000 ரூபாய் கிட்ட வந்தது. ஸோ இந்தியன் ப்ரைஸ் ஓகே. டிஜியோட வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு அப்பயே செக் பண்ணேன். $858 இருந்தது. $858 இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 71,000 ரூபாய் வந்தது. அரௌண்ட் ஒரு 5,000 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. DJI வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கம்மியாக இருந்தது. அந்த ஷரஃப் டிஜின்ற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 76,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய் அதிகமாக இருந்தது. அப்படியே இன்னொரு ட்ரோனை கம்பேர் பண்ணேன். ஏன்னா ஒரே மாதிரி எல்லா ட்ரோனோட ப்ரைஸிங்கும் வித்தியாசம் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே Air2S ஃப்ளைமோர் காம்போ இருந்தது. அதோட ப்ரைஸ் இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1,16,000 ரூபாய் வந்தது. அதே டிஜேயோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா $1,299 இருந்தது. அதை இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 1,06,000 சம்திங், 1,07,000 அந்த ரேஞ்சு, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்தது. இந்த மினி சீரிஸ் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000லேருந்து 6,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்தது. Air2S மாதிரியான பெரிய ட்ரோனுங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000லேருந்து 11,000 வரைக்குமே டிஃபரன்ஸ் வந்தது. ஸோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வெர்ஜின்ன்ற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இந்த ஷரஃப் டிஜிலே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதை கவர் பண்ண டே 3 அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீனா பசார் போயிருந்தோம். அங்கே ட்ரோனுக்கு ஃபேமஸான ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன். அங்கே நான் இந்தியாவில் இருக்கும்போதே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நான் இந்த டேட்டில் வந்து அங்கே வரப்போகிறேன், ஸோ நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டு வச்சிருந்தேன். வாங்க தாராளமாக, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு கேமராவோட உள்ளே போனால் ட்ரோன் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால் ட்ரோன் என்னாச்சு, இந்தியாவில் தான் வந்து ப்ராப்ளம், ட்ரோன்னா வந்து கடையில் வச்சு விற்க மாட்டாங்க, ரிஸ்க் வீடியோ எடுக்கிறது. ஸோ துபாயில் எல்லாம் லீகல் தானே ட்ரோன்லாம், எதுக்கு வீடியோ எடுக்க விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க DJI வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, DJI வெப்சைட் ப்ரைஸோட அதே ப்ரைஸு இல்லைனா வந்து சில நேரத்தில் அதோட கொஞ்சம் கம்மியாகவும் வந்து ப்ரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால DJI பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் வந்து ட்ரோன்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, பட் அவங்க ப்ரைஸிங் வந்து வெளியே ரிவீல் பண்ண மாட்டாங்க. நானுமே DJI FPV காகிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். செம்ம டிமாண்ட் இருக்காங்க. இந்தியாவில் என்ன ப்ரைஸ் விற்குதோ அதே ப்ரைஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. நான் போன டைம் அப்படியா என்னன்றது எனக்கு தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஸ்டாக்கே இல்லை. Mini 3 தான், Mini 3 Pro தான் எல்லா இடத்துலையுமே இருந்தது. Mini 3 Pro வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அது நேனோ கேட்டகரியில் வரதுனால ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா விண்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுனால அது மேலே எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு மினி சீரிஸில். ஸோ FPV பில்ட் பண்ணலாம், FPV காகிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து நம்ம ட்ரோன் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன் நான். FPV காகிள்ஸ் கேட்டால் ப்ரைஸ் வந்து அதிகம்,
அதாவது டிஜேயோட வெப்சைட் ப்ரைஸை விட ஒரு 5000 ரூபாய் அதிகமாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸ்டாக் இங்கே கிடையாது, சிட்டியோட அவுட்டர்லேருந்து எங்களுக்கு இங்கே வரணும். ஸோ இப்போ சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் நாள் அது ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ எதுவுமே எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இது வாங்கணும், FPV காகுல்ஸ் வாங்கணும், இல்லை கண்ட்ரோலர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளானில் போயிருந்தேன். பட் நாங்கள் வந்து டோட்டலாக வந்து சொதப்பிடுச்சு. ப்ரைஸிங் வந்து கம்மி தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துபாய்க்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த கடை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சிட்டி சாய்ஸ் அப்படின்ற அந்த கடையில். நான் அங்கே போனதுக்கு பர்ஃப்யூம் தாங்க வாங்க முடிஞ்சது. என்னால் என்னடா இவ்வளோ தூரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சோம், எதுவுமே வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஏர்போர்ட்டில் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுட்டு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 மணிக்கு, அரௌண்ட் ஒரு 6:45க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இருந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட எங்களுக்கு டைம் இருந்து. நான் ஏற்கனவே எதுவுமே வாங்கலையே, நம்ம வந்ததுக்கு பேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் கூட எதுவுமே வாங்கல. ஏன்னா நான் பிளான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா DJIயில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் எதுவுமே வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் வந்து கண்ணில் பட்டது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா FPV காகுல்ஸ் வந்து தனியாக கிடைக்கல. FPV பழைய DJI FPV இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளைமோர் காம்போட அப்படியே கிடச்சிது. FPV ட்ரோனு, அப்புறம் காகுல்ஸ் V2, அப்புறமா கண்ட்ரோலர் 2, இந்த மூணுமே சேர்ந்தாப்பில் பார்த்தீங்கன்னா 76,000 ரூபாய்க்கு வந்து அப்படியே அந்த ப்ரைஸ், அந்த பாக்ஸில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 76,000 ரூபாய் வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் அது. ஏன்னா இந்தியாவிலே காகுல்ஸோட ப்ரைஸ், காகுல்ஸ் V2 ப்ரைஸ் மட்டுமே 45,000 50,000 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோலர் 2 ப்ரைஸ் 30,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே சேர்த்தா வந்து 75 76 அந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக வந்துடும். ஸோ நல்ல ப்ரைஸ் தான், வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சரியான பயம் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட நிறைய பேர் யூடியூப்ல கமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன், சேஃபாக எடுத்துகிட்டு வர முடியுமா, கஸ்டம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ரெஜிஸ்டர் பண்ணால் எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிடுவேன். ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கும்போது தாங்க அவ்வளோ ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா மொத்த காசும் வேஸ்ட்டு அப்படின்றதுனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக நான் வெளியே அந்த மீனா பசாரில் இதே ப்ரைஸுக்கு அது சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அடிக்க எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பட் அங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் வச்சிருக்கேன். பேட்டரிஸாக ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கலாம். பட் அந்த ட்ரோன் பாடி அதெல்லாமே வந்து செக்இன் லக்கேஜில் வச்சா வந்து கொஞ்சம் சேஃபு. ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, செக்இன் லக்கேஜில் தான் வந்து வச்சுக்கணும். பேட்டரிஸ்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகணும். போர்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வேறு அதை பார்த்தோம். ஸோ அது வந்து சுத்தமாக வந்து சஜஸ்டபிளே கிடையாது. டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறது. ட்ரோன் இல்லாமல் அந்த கண்ட்ரோலர் மட்டும் வாங்குறது, காகல்ஸ் வாங்குறது வேணால் வாங்கலாம், அது சேஃபு. பட் ட்ரோனே வந்து டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு போகும்போது 50-50 ப்ராபபிலிட்டி சொல்லலாம். சில நேரத்தில் வந்து ஹேண்ட் லக்கேஜில் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது கஸ்டம்ஸில் வந்து செக் பண்ணும்போது ஹேண்ட் லக்கேஜில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்க்கு போயிருந்தோம். அந்த மாதிரி போகிற இடத்துல இந்த 3 இடத்த நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் யாருன்னா துபாயில் இருக்கீங்க, இல்லை துபாயில் ஏற்கனவே ட்ரோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ கம்மியாக இருந்தது, உண்மையிலே பெஸ்ட் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சரி, இந்த ட்ரோனுங்கள்லாம் துபாயிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, துபாய் சைடில், அதாவது துபாய் ஏர்போர்ட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் நார்மலாக வந்து வாங்கி எடுத்துகிட்டு வரலாம். யூஸ் பண்ண மாதிரி அங்கேயே வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பிரிச்சுட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு பழைய ட்ரோன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட்டில் வந்தோம், ஒரு 12:30 மணிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா ரீச் ஆயிருந்தோம். சென்னை ஏர்போர்ட் தான். அந்த நேரம் பார்த்து எந்த ஒரு ஆஃபீஸருமே இல்லைங்க. நாங்கள் பாட்டுன்னு செக்கிங்லாம் முடித்தோம், வந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கேஷுவலாக வந்தோங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப மனசு உறுத்தலாக இருந்தது. ட்ரோன் வாங்கியிருக்கலாமோ, டியூட்டி ஃப்ரீயில் வந்து பேசாமல் அந்த FPV காம்போ வாங்கியிருக்கலாம் போலையே, என்னடா சுத்தமாக செக்கிங்கே இல்லையே, நைட்டு வேறு வந்திருக்கும், இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே டிசப்பாயின்மெண்ட் தான். போனால் ட்ரோனும் வாங்கலை, அந்த டியூட்டி ஃப்ரீலையுமே வந்து வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் பயம், இங்கே இந்தியாவில் வந்து செக்கிங் சுத்தமாக இல்லை அப்படின்னும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது ப்ராபபிலிட்டி தாங்க, சில நேரத்தில் பிடிக்கலாம். மேபி நான் ட்ரோன் வாங்கிட்டு வந்து செக்யூரிட்டி செக்கில் வந்து அதை செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. என் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம், எதுவும் எந்த ப்ராப்ளமும் ஆகலை. ஸோ ப்ராப்ளமே இல்லாமல் துபாயிலேருந்து ட்ரோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் ப்ரொஃபைலாம் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் ஹை பட்டன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள்.
அது நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்ப போகிறீங்க துபாய்க்கு அப்படின்னா அப்பயே வந்து ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ட்ரோன் அங்கே பர்ச்சேஸ் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சீரியல் நம்பர் எடுத்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் இந்தியாவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இந்தியாவில் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது வந்து இல்லீகல் அப்படின்னு அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபார்ம் D2 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஏன்னா நீங்கள் யூஸ்டு ட்ரோனாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். துபாய் போனது வந்து சீரிஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன், ஷார்ட்ஸ் ரீல்ஸாகவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏற்கனவே Day 1 Day 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.